இந்திய உணவுக் கழகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் நடத்திய நெல் கொள்முதல் பணிகளை இப்போது தனியார் கூட்டுறவு நிறுவனம் NCCF-ற்கு வழங்கியுள்ளது. இதனால் ஏற்படும் பாதிப்பு குறித்து விவசாயிகளுடன் நமது செய்தியாளர் பார்த்திபன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இந்திய உணவுக் கழகத்திற்காக தமிழக அரசு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலமாக நெல்களை கொள்முதல் செய்து பொதுமக்களுக்கு விநியோகம் பணியில் ஈடுபட்டு வருகிறது. இந்த பணியில் தற்பொழுது என சொல்லக்கூடிய தனியார் கூட்டமைப்பு சார்பில் நெல் கொள்முதல் செய்வதற்கு இந்திய உணவுக் கழகம் அனுமதி அளித்திருக்கிறது. இதனால் விவசாயிகள் பல்வேறு இன்னல்களையும் பாதிப்புகளையும் சந்தித்து வருகின்றனர். தமிழக விவசாயிகள் கூட்டு இயக்கத்தின் தலைவர் தனபால் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கூடுதல் தகவல் கேட்கலாம். வணக்கம். இப்போ இந்த விவசாயிகள் இந்த நெல் கொள்முதல் சிஸ்டம் மாற்றினதுனால எந்த மாதிரியான பாதிப்புகளை சந்தித்து வராங்க? விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச கொள்முதல் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய உணவுக் கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் கொள்முதல் பண்ண நிலையில சிறு குறு விவசாயிகள் விற்க முடியாம கஷ்டப்பட்ட நிலையை கருத்தில் கொண்டு தமிழக அரசு தனியாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் என்கின்ற அமைப்பை உருவாக்கி கொள்முதல் செய்து வந்த வேளையில NCCF அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டுறவு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் அமைப்பு தமிழ்நாடு அளவில் கொள்முதல் பண்ணணும் கோரிக்கை வச்ச பிறகு மத்திய அரசு அதுக்கும் அனுமதி கொடுத்ததனுடைய விளைவா இன்னைக்கு 2 நாள்ல பணப்பட்டுவாடான்னு சொல்லி விவசாயிகள்கிட்ட இருந்து 60 நாள் ஆகி இன்னும் கொள்முதல் பண்ண நெல்லுக்கு பணம் கொடுக்கல. இந்த சூழ்நிலையில விவசாயிகள் தங்களுடைய விவசாய தேவைக்கு தனியார்கிட்ட கடன் வாங்குறது, டிராக்டர் கடனுக்கு உழவடிக்கிறது, உரம் தனியார் உரக்கடையில கடன் வாங்குறது, தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நகைகளை அடகு வச்சு தனியார்கிட்ட வட்டிக்கு வாங்கி தான் இன்னைக்கு விவசாயம் பண்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் இந்திய அளவுல 100 ஏக்கருக்கு விவசாயிகள் கடன் கேட்டா கூட்டுறவால 11.33 ஏக்கருக்கு மேல கொடுக்க முடியல. சரி, இந்தியா பூரா தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் இருக்கு, விவசாயத்துக்கு முக்கியத்துவம்னு சொல்றாங்க. ரிசர்வ் பேங்க்ல 100 ரூபா பணம் டெபாசிட் ஆனா 18 பைசா வேளாண்மைக்கு கடன் கொடுக்கணும், 18 ரூபாய். அந்த சட்டம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட இன்னும் 3% கூட வணிக வங்கிகளால தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளால கடன் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நகைக்கடனை கொடுத்து வேளாண்மைக்கான கடன் சொல்லி பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல விவசாயிகள் வட்டிக்கு வாங்கி தற்கொலையினுடைய விளிம்புக்கு போய் உற்பத்தி செய்திருக்கிற நெல்லை இன்னைக்கு நீங்க தனியார் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டுறவு அமைப்புன்னு சொல்லி அவங்கள்ட்ட விற்க சொன்னதனுடைய விளைவா இன்னைக்கு நெல் வாங்கி 2 மாசம் ஆச்சு, இன்னும் விவசாயிகளுக்கு பணம் கொடுக்க முடியல. பொதுவா விவசாயி கடன் வாங்கினா அறுவடை பண்ண அன்னைக்கே வந்து கடன் கொடுத்தவங்க எல்லாம் வீட்டுல நிற்பான். இன்னைக்கு விவசாயி வீட்டுல ஒரு நெருக்கடி. இந்த சூழ்நிலையில அரசாங்கம் விவசாயிக்கு உதவுறோம், விவசாயத்தை காப்போம்னு சொல்ற நீங்க விளைவித்த நெல்லை வாங்கி 2 மாசமா பணம் கொடுக்காதவங்க மீது நடவடிக்கை எடுக்கல. உடனடியா விவசாயிகளுடைய பணத்தை, நெல் விளைவித்த பணத்தை, கொள்முதல் பண்ண நெல்லுக்கான பணத்தை உடனடியா நீங்க கொடுக்கணும். அப்படி நீங்க கொடுக்க தவறுனீங்கன்னா இன்னும் 10 தினங்களுக்குள்ள நீங்க கொடுத்து முடிக்கணும். அப்படி கொடுத்து முடிக்கல அப்படின்னு சொன்னா மத்திய அரசினுடைய நிறுவனங்களுக்கு முன்னாடி முற்றுகை போராட்டம் தமிழ்நாடு விவசாயத்தின் கூட்டு இயக்கம் தமிழக அளவில் நடத்தும். சார், இப்போ நெல் கொள்முதல் பண்றாங்க, அதுல வரக்கூடிய அந்த வருமானங்கள் பாதிக்கப்படுது. இப்போ இந்த நெல் கொள்முதலை தமிழக அரசும் சரி மத்திய அரசும் மாற்றி அமைச்சதுனால விவசாயிகளுக்கு போதிய நெல் பலன் கிடைக்குமா? தமிழ்நாட்டுல மட்டும்தான், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல மட்டும்தான் அரசு நெல் கொள்முதல் செய்யுது. உண்மையிலே எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான விடயமா தான் இது வரைக்கும் இருந்துச்சு. ஆனா இப்ப டெல்டா மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு நிறுவனத்தின் மூலியமா நான் நெல் கொள்முதல் செய்வேன் அப்படின்னு சொல்றது விவசாயிகளுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும்னு சொன்னா, இன்னைக்கு 2 மாசமா கொள்முதல் செய்து பணம் வரல. இதே அரசு கொள்முதல் செய்தா 3வது நாளே இங்க வங்கி கணக்குகள்ல பணம் வந்திருக்கும். சரி, 2 மாதம் பணம் வரலையே, நான் யாரை போய் அணுக முடியும்? இதுவே அரசு இங்க கொள்முதல் பண்ணுன்னு சொல்லியிருந்தா இங்க ஒரு மாவட்ட வருவாய் அலுவலர் பணியிலான ஒரு நெல் கொள்முதல் அலுவலர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் நாங்க கேட்போம். அந்த மாவட்டத்துல மாவட்ட ஆட்சியர் தான் அதோடைய இயக்குனர், அவங்கள்ட்ட போய் முயலிடுவோம். இது மாதிரி அரசு கிட்ட கேட்டு எங்களுக்கான நெல் கொள்முதல் செய்த பணத்தை உடனடியா பெறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருந்துச்சு. அத்தனை வாய்ப்புகள்லயும் எனக்கு இடி விழுந்தது மாதிரி இந்த டெல்டா மாவட்டத்தை தவிர்த்து பாதி எல்லா மாவட்டங்கள்லயும்
ஒரு தனியார் அமைப்புட்ட ஒரு கூட்டுறவு நிறுவனத்துல நான் கொடுக்குறேன்னு சொல்றது விவசாயிகள் நீ விவசாயம் செய்யாத, விட்டுட்டு வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு சூழலை உருவாக்குது. தயவு செய்து அரசுகள் இந்த நிலையை மாற்றி, ஏற்கனவே எப்படி தமிழக அரசு நெல் கொள்முதல் செய்து மத்திய அரசுக்கு வழங்கினுச்சோ, உணவாக திரும்ப மக்களுக்கு கிடைக்கப்பட்டுச்சோ, அது மாதிரி சூழலை உருவாக்கி தரணும் அப்படிங்கிறத விவசாயிகளோட வேண்டுகோள். தனியாரிடம் வழங்கப்பட்டுள்ள நெல் கொள்முதல் பணிகளை திரும்ப பெற்று மீண்டும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திடமே ஒப்படைக்க வேண்டும். விவசாயிகளுக்கான உரிய தொகையை விரைவில் வழங்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. KV பார்த்திபன், நியூஸ் 7 தமிழ், நாகப்பட்டினம்.